ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குக்கு எஃப்எம்மில் வந்துட்டு ஆட்டோபே எனேபிள் பண்ணியிருக்கீங்க. மந்த்லி உங்களுக்கு தெரியாமல் பணம் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஆட்டோபேவை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஆட்டோபே வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் கூகுள் பே வழியாக எனேபிள் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃபோன்பே வழியாக எனேபிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கூகுள் பே வழியாக எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த குக்கு எஃப்எம்மோட ஆட்டோபேவை கேன்சல் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் கூகுள் பே ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்களா, ரைட் சைடு டாப்பில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வருமா, இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோபேன்னு உங்களுக்கு தனியாக ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கு எஃப்எம் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தா, நான் எந்த ஆட்டோபேவும் எனேபிள் பண்ணல, அதனால் எனக்கு இது லைவில் வந்து எந்த ரெக்வெஸ்ட்டுமே இல்லை. பட் நீங்கள் என்னென்ன எனேபிள் பண்ணியிருக்கீங்களோ ஆட்டோபே, நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், குக்கு எஃப்எம், எனிதிங், ஸோ எது வச்சுருந்தாலும் அது இங்கே வந்துடும். ஓகேவா? பெண்டிங்கில் ஏதாவது பேமெண்ட் இருந்துச்சுன்னா அது பெண்டிங்கில் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லைவில் இருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் ஆட்டோபே எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன். நெட்ஃப்ளிக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த மாதிரி இந்த பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு அங்கே இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் கீழே உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோபேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பட்டன் இருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களோட பேமெண்ட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா கரண்ட்டாக நீங்கள் லைவாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும். நான் ஆஃப் பண்ணிட்டனால எனக்கு அந்த ஆப்ஷன் காட்டலை. ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபோனில் அந்த குக்கு எஃப்எம்மோட பேமெண்ட் ரெசிப்ட் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே இந்த இடத்துல ஆட்டோபே கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ளூ கலரில் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள் யூபிஐ பின்னை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோபே வந்து கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எனேபிள் பண்ணிடுவோம் ஆட்டோபே. ஸோ அது ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு படம் பார்க்கணும், இல்லை ஏதோ ஒரு ரீசன் அந்த டைமுக்கு எனேபிள் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு தெரியாமல் மந்த்லி வந்து பணம் போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோபேவை ஈஸியாக வந்து கூகுள் பே வழியாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணினாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.